நேற்றைய தினம் நான் ஒரு காணொளி ஒன்றை பதிவிட்டிருந்தேன். அதாவது யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் ஒரு புகையிரதம் ஒன்றுடன் ஒரு ஹயஸ் வாகனம் ஒன்று மோதியதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 32 வயதான தந்தையும் 6 மாத கைக்குழந்தை ஒன்றும் இறந்திருந்தார்கள். அவர்களுடன் பயணித்த தாயார், அதாவது அந்த குழந்தையினுடைய தாயார், அவர் தீவிரமான ஒரு நிலைமையில மீட்கப்பட்டு அவர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில அந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் தங்களினுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் கருத்துக்கள் என்றதையும் விட தங்களினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு விபத்து நடந்திருக்கின்றது. குறிப்பிட்ட அந்த ஒரு இடம் பாதுகாப்பற்று போயிடுற கடவையை கொண்டது. இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் அப்பகுதி மக்கள் ஒரு விடயம் ஒன்றை செய்திருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்றைக்கு முந்தைய தினம் அந்த விபத்து நடந்திருந்தது. மாலை 6:15 மணியில் நடந்திருந்தது. அந்த குறிப்பிட்ட செய்தியை நான் நேற்றைய தினம் பதிவிட்டிருந்தேன். அப்படி இருக்கின்ற பொழுது நேற்றைய தினம் அவர்கள் இந்த ஒரு விடயத்தை செய்திருக்கின்றார்கள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுல அந்த புகையிரதத்தை மறைத்து அவர்கள் போராட்டம் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். ஆகவே இது பற்றி இந்த காணொலியில முழுவதுமாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அது மட்டுமல்லாமல் யாழ்ப்பாணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரதேசம் என்று சொல்ல முடியாத ஒரு பிரசித்தி பெற்ற இடம் ஒன்றில் ஐஸ்கிரீம் விற்பனை செய்த ஒரு நபரிடம் இருந்து ஒரு நபர் ஐஸ்கிரீமை கொள்வனவு செய்திருக்கிறார். அதற்குள்ள இறந்து போன நிலைமையில தவளை ஒன்று இருந்திருக்கின்றது. இதனால உடனடியாகவே அவர் தொடர்பில் முறைப்பாடு கொடுக்கப்பட்டு அவருக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இது தொடர்பாகவும் நாங்கள் இந்த காணொலியில பேச போகின்றோம். இந்த 2 விடயங்களுமே நிச்சயமாக விழிப்புணர்வு பதிவாக இருக்க போகின்றது. ஆகவே முழுவதுமாகவே பாருங்க. வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்து இருக்கிற நீங்க எல்லாருமே லைக் பட்டனை நீங்க தட்டி விட்டுட்டு தொடர்ச்சியாகவும் இந்த வீடியோவை பாருங்க. சரி, இந்த குறிப்பிட்ட போயிருந்த விபத்து தொடர்பாக அந்த மக்கள் என்ன செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நிறைய தடவைகள் அவர்கள் ஒரு ஒரு வேண்டுகோள் விடுத்தும் அந்த இடத்துல அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான போயிருந்த கடவை இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்தும் அதற்கான எந்த ஒரு நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே அந்த ஒரு ஆதங்கத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நேற்று போயிருந்தம் வருகின்ற பொழுது அந்த போயிருந்தத்தை மறைத்து அந்த வீதியிலே போராட்டம் செய்திருக்கிறார்கள். அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், ஆண்கள் என்று சொல்லி எல்லாருமே அதில் நின்று போராட்டம் ஒன்றை நிகழ்த்தி இருக்கின்றார்கள். அந்த போயிருந்தம் நெடுநேரமாக கொண்டிருக்கின்றது. அதுல ஒலி எழுப்பியவாறே வருகின்றது. குறிப்பிட்ட இடத்துல அந்த வந்த உடனேயும் புகையிரதம் நின்று விடுகின்றது. ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் அதில் தடுத்து வைக்கப்பட்டு அதன் பின்னராக அந்த புகையிரதம் தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கின்றது. ஆகவே இதில் ஒரு விடயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அதில் நின்றவர்கள் அந்த போயிரதை செலுத்தி வந்தவருடன் அவர்கள் ஒரு சின்ன முரண்பாட்டை ஏற்படுத்தும் விதமாக அவர்கள் பேசியிருந்தார்கள். அதுக்காக அவரை போய் பிடித்து இறக்கி அவருடன் சண்டை போட்டார்கள் என்றது இல்லை. ஆனால் அவர்களுடைய கோபத்தை அந்த போயிருந்தத்தின் மீது காட்டியது போல இருந்தது. ஆனால் அதனால எந்த ஒரு பலனும் கிடையாது என்றதுதான் உண்மை. இந்த ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் செய்ததில் என்னதான் தவறு இருக்கின்றது? 2 உயிர்கள் போயிருக்கின்றன. அதுக்கு முதல்ல விபத்துகள் நடந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு கோபம் வரும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் அவர்களுடைய கோபம் நியாயமானது தான். இருந்தாலும் அவர்கள் கேட்ட விதம் தவறாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த இடத்துல விபத்து ஒரு புகையிரதத்தை அவர்கள் மறைத்து வைப்பது என்றது நிச்சயமாகவே புகையிரத பயணங்கள் எல்லாமே கால நேர வரையறைகளை கொண்டதாக இருக்கும். இப்ப புகையிரத சேவையை எடுத்துக்கொள்கின்ற பொழுது அது மற்ற பேருந்துகள் போல அல்லது உங்களுடைய மோட்டார் வாகனங்கள் போல ஏனைய வாகனங்கள் போன்றோ கிடையாது. நீங்க வேண்டிய இடத்துல நிற்க வேண்டும் என்றதுமே உடனடியாகவே பிரேக் போட்டு நிக்கிறதுக்கு அது இலகுவான ஒரு விடயம் கிடையாது. புகையிரதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அனைவருக்குமே தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அந்த வீதியை மறைத்து போராடுகின்ற பொழுது அந்த புகையிரதம் நின்றபடியால் ஒரு வேளைக்கு எதுவுமே நடக்கவில்லை. ஆனால் ஒருவேளை அந்த புகையிரத்துக்கு தகவல் கிடைக்காமல் அல்லது அவர்கள் நேரடியாகவே சென்றிருந்தாலோ அதுல யாராவது எதிர்ச்சியாக ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். ஆகவே உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலை விடுக்கும் விதமாக நீங்களே செயற்படக்கூடாது என்றதுதான் உண்மையான ஒரு விடயமாக இருக்கின்றது. அதையும் விட இப்ப புகையிரதங்களை நீங்கள் அங்கு மறைக்கின்ற பொழுது அவர்கள் அந்த பாதை வழியாக சென்று ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் பிரிந்து வேறொரு பாதை வழியாக செல்கின்ற சமயத்தில் இன்னொரு புகையிரத்துடன் மோதுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கால நேரம் என்றது சரியான ஒரு கட்டுக்கோப்பான ஒரு விடயமாக புகையிரத சேவையை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஆகவே நீங்கள் 2 உயிர் போய்விட்டது என்பதற்காக நீங்கள் ஒரு புகையிரதத்தை மறைத்து நீங்கள் அங்கு போராடுகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த புகையிரதம் சென்று இன்னொரு இடத்துல விபத்துக்குள்ளாகி இன்னும் பல உயிர்கள் போய்விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இப்படியான தவறுகளை இனி வருகின்ற காலங்களில் செய்யக்கூடாது
செய்யக்கூடாது. நீங்கள் வந்து இப்படியான ஒரு விடயம், அதாவது அதில் பாதுகாப்பான கடவை வேணும் என்று சொல்கின்ற விடயம் நியாயமானது. ஆனால் அதை சரியான இடத்துல நீங்கள் போய் கேட்க வேண்டும். அதனூடாக அதுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி இல்லை என்றால் அந்த தீர்வு கிடைக்கும் வரைக்கும் தயவு செய்து அந்த பாதை வழியாக எந்தெந்த இடங்கள்ல எல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பற்ற புகையிரத கடவை இருக்கின்றது அந்த இடத்துல நின்று நிதானமாக பார்த்துவிட்டு செல்லுங்கள். ஏனென்றால் ஒரு நிமிடம் என்றது வந்து உங்களினுடைய உயிருக்கான ஒரு விலையாகி போய்விட்டது. அதுதான் உண்மையான. அண்மையில வந்து கிளிநொச்சியிலேயும் கூட ஒரு சம்பவம் நடந்திருந்தது. ஒரு நிமிடம் அவர் பிந்தி வந்திருந்தால் அவர் அந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஒரு விடயம், ஒரு நிமிடம் பிந்தி வந்திருந்தால் அந்த விபத்தை தவிர்த்திருக்கலாம். ஆகவே இப்படியான விடயங்களினால நீங்கள் வந்து உங்களுடைய உயிரை இழக்காமல் நீங்களே உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். சரி, இன்னொரு விடயம் தவிர மற்றைய விடயம் வந்து யாழ்ப்பாணம் செல்வச்சந்நிதி ஆலய சூழல்ல தான் குறிப்பிட்ட அந்த ஒரு ஐஸ்கிரீமை வந்து ஒரு நபர் விற்பனை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அந்த விற்பனையாளரிடம் சென்று ஒரு நபர் ஐஸ்கிரீமை கொள்வனவு செய்திருக்கிறார். கூடுதலாக இந்த ஆலய திருவிழாக்களின் போதும் அல்லட்டி ஏனைய நிகழ்வுகளின் போதும் இந்த ஐஸ்கிரீம் விற்பனையாளர்கள் வந்து நிற்பார்கள் இல்லையா, அந்த மாதிரியாக அந்த சூழல்ல அவர் ஒரு நபர் வந்து விற்பனை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்படி அவர்கள் ஐஸ்கிரீம் விற்பனை செய்கின்ற பொழுது ஒரு சின்ன காம்பவுண்ட்ல ஐஸ்கிரீம் எல்லாத்தையும் அவர்கள் போட்டு தருவார்கள். அப்படியாக இவரும் வாங்கி அருந்துகின்ற பொழுது அதுக்குள்ள இறந்த நிலைமையில ஒரு தவளை ஒன்று இருந்திருக்கின்றது. ஆகவே இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைந்தவர்கள் உடனடியாகவே சுகாதார பிரிவினரிடம் முறையிட்டிருக்கின்றார்கள். அதனை அடுத்து வல்வெட்டித்துறை சுகாதார பரிசோதகரும் வந்து உடனடியாகவே பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தாக்கல் செய்திருக்கின்றார். அதை அடுத்து அந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது அந்த விற்பனையாளர் தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இருந்தாலும் அவர் தான் அந்த ஐஸ்கிரீமை உற்பத்தி செய்யவில்லை என்று சொல்லியும் அதனை வந்து தான் சுன்னாகம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல ஐஸ்கிரீம் தயாரிப்பு நிறுவனத்திடம் இருந்துதான் தான் அதனை கொள்வனவு செய்து தான் விற்பனை செய்வதாகவும் குறிப்பிட்டதால் அவருக்கு வந்து வெறும் 5000 ரூபாய் பணத்தை மட்டும் தண்டப்படமாக செலுத்தும்படியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதே பகுதியில், அதே கோயில் பகுதியில் வந்து இன்னொரு உணவகம் வந்து ஒரு சுகாதார சீர்கேட்டுடன் நடாத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த நிலைமையில் அதற்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து உரிமையாளருக்கு 36,000 ரூபாய் தண்டப்பணம் செலுத்தும்படியாக கூறப்பட்டிருக்கின்றது. இந்த விடயம் நான் சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் நிறைய பேர் எங்கு சென்றாலும் ஏதாவது ஒன்றை நாங்கள் வாங்கி சாப்பிடுகின்றோம், அல்லட்டி கூடுதலாக வேலை விடயங்களாக அல்லட்டி ஏனைய விடயங்களினால கடைகளில் உணவுகள் எடுத்து சாப்பிடக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே நிச்சயமாக உங்களினுடைய உடல் நலம் என்றது வந்து இங்கு முதன்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் எவ்வளவுதான் நீங்கள் படித்தாலோ எவ்வளவுதான் நீங்கள் உழைத்தாலோ இறுதியில் நீங்கள் உடல் நலமாக இருந்தால் மட்டுமே எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவித்து சந்தோஷமாக வாழ முடியும். உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டால் இது எதையுமே நீங்கள் செய்ய முடியாது. அப்படி இருக்கின்ற பொழுது இப்படியான இடங்களில் நீங்கள் ஒரு பொருட்களை வாங்கி சாப்பிடுகின்ற பொழுது ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்களுக்கு அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா, அது சுகாதாரமானதா என்றதை தெரிந்து கொண்டு நீங்கள் அவற்றை உட்கொள்வது சிறந்தது. அதையும் விட இப்படி விற்பனை செய்பவர்களும் கூட தயவு செய்து நீங்கள் உங்களை நம்பி சில நபர்கள் குழந்தைகளும் கூட அந்த இடத்துல வந்து வாங்குவார்கள். ஆகவே உயிர் ஆபத்துக்களை ஏற்படுத்தும் விதமாகவும் சில உணவுகள் வந்து அமைந்துவிடும். அப்படி இருக்கின்ற பொழுது இவற்றை கருத்தில் கொண்டு இந்த சாப்பாட்டு கடை, அதாவது இந்த உணவு வழங்குகின்ற எந்த ஒரு நிறுவனங்களாகவோ அல்லது எந்த ஒரு கடையாக இருந்தாலுமோ நீங்கள் லாபம் சம்பாதிப்பதை இன்னொரு பக்கமாக வைத்திருந்தாலும் கூட சுகாதாரமான உணவை, ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுக்க வேண்டும் என்றதை நீங்கள் முதல் தரமாக வைத்திருந்தால் இன்னுமே சிறப்பாக இருக்கும். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.